அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்கள் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கின்றோம் என்றான். இந்த இடத்துல நாம் ஒரு முக்கியமான காரியத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். பேதுரு அப்போஸ்தலன் இயேசுவோடு கூட இருந்த 12 சீசர்களில் ஒருத்தர். அவர் சில காரியங்களை கர்த்தராகிய இயேசு ஒரு சில காரியங்களை தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லும் பொழுது 67வது வசனத்தில் பார்க்குறோம். அவர் கேட்குறாரு, நீங்கள் எல்லாரும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பேதுரு அவரோடைய கூட இருந்தவர், அவரை விசுவாசித்து அவரை அறிந்து அவர் எப்படிப்பட்ட நடக்கைகளெல்லாம் கிரியைகளெல்லாம் செய்தார்னு கண்ணார பார்த்து அந்த மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே. ஜீவனுக்கு உண்டான நித்திய ஜீவனுக்கு உண்டான வசனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் மாத்திரமே உண்டு. அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவர் தேவனுடைய குமாரன் மாத்திரம் போல ஜீவனுள்ள த ஒன் ஹூ லிவ்ஸ் வித் அஸ். நம்மோடு கூட நம்மை ஒரு நித்திய வாழ்வுக்கு நேராக நடத்தக்கூடிய தேவனாய் இருக்கிற பிதாவினுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவர் நமக்காக வந்து நமக்கு ஜீவனை உண்டு பண்ணும்படிக்கு வந்து நம்மை அவருடைய நித்திய பர்வதத்துக்குள்ளாக சேர்த்து கொள்வதற்காக நம்மோடு கூட ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரிடத்தில் மாத்திரமே நித்திய வாழ்வு உண்டு. அதற்கான வசனங்கள் அவரிடத்தில் மாத்திரமே உண்டு. ஆமென்.